வீடெல்லாம் முழுக்கி கோலம் போடணும். அப்பா பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கணும்ல. இது பத்தாதுன்னு அந்த பைத்தியம் வேற. அவன் எனக்கு அண்ணனா தம்பியா? ஆனா எல்லாத்துக்கும் என்னையே சுத்தின்னு இருக்கான், அக்கா அக்கான்னு சொல்லிண்டு. ஆமா, என்னதுக்கு இப்படி பிறக்க வச்ச? சரி சரி, நான் இப்படியே பேசிண்டே போனா அப்புறம் கோவில அபிஷேகத்துக்கு நேரம் ஆயிடுமில்ல. வந்துட்டியா கௌதமி? பாத்தியா, பாபா சுவாமி ஸ்நானபானம் இல்லாம உனக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கார். தெரிஞ்சது தானே, கங்கையை தலைமையில வச்சுட்டு இருக்கார் சிவபெருமான் எல்லாரும் சொல்றான். ஆனா அபிஷேகத்துக்கு இந்த கௌதமி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கார். சுவாமிக்கே இந்த கதி தானா? கௌதமி, கோதாவரின்னு சொல்லிட்டாலே உனக்கு ரொம்ப அபிமானம். அதுதான் சிவன் மேல இவ்வளவு கோபம் வர்றது. நிஜம் என்னன்னா, கங்கை பிறந்ததே அந்த ஆகாசத்துல, அங்க இருந்து ஹிமாலயத்துல விழுந்து சிவன் ஜடாமுடியில சேர்ந்துட்டா. பின் அங்க இருந்தவ கீழே இறங்கி வந்தா. இந்த பொம்பளைகளே இவ்வளவுதாம்மா. எத்தனை வசந்த குடும்பத்துல பிறந்தாலும் கடைசியில சம்சாரங்கிற சாகரத்துல கரைஞ்சு போயிடுவா. சரி, இந்த மாலைய சுவாமிக்கு போடு. வைத்தியரையா, நீங்க கொடுத்த மருந்துல ஜுரம் இறங்கிடுச்சு. ஆனா மருந்து தான் கசப்பா இருக்கு. அதுக்கு தானே நான் தேன்ல குழைச்சு சாப்பிட சொன்னேன். நிஜம் எவ்வளவு கசக்கமோ மருந்தும் அவ்வளவு கசக்கும். தேன் அவ்வளவு திதிக்குமோ ஆரோக்கியமோ அவ்வளவு திதிக்கும். ரெண்டையும் சேர்க்கறதுக்கு பேரு தான் ஆயுர்வேதம். இந்த 3 மாத்திரையும் 3 வேளைக்கு போட்டுக்கோ. வர்றேங்க. அப்பா பிரசாதம். ஏமா கௌதமி, குறுக்களுக்கு இருமல் எப்படி இருக்கு? தேவையில்லப்பா, இந்தா வெங்கடாச்சலம் நீங்க கூட வாங்கிக்கோங்க. வைத்தியரையா, உங்க மக கையால கொடுக்கிற பிரசாதம்ல, அது நீங்க எங்களுக்கு கொடுக்கிற தங்க புஷ்பத்தை விட வசதியா இருக்கு. இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? எதுக்கு சிரிக்கிற? பசிதாக ஒண்ணுமே இல்லையா உனக்கு? எப்ப பார்த்தாலும் ஏன் நூலை கடிச்சுக்கிட்டே இருக்க? சொன்ன கேட்கவே மாட்டே நீ. இந்த பிரசாதம் இந்த கை இல்ல அந்த கை தின்ன. அப்படி இல்ல. பெரியமா சூப்பர் ஸ்டார் கையெழுத்து போட்டு போட்டோ கொண்டு வந்து உனக்கு கடிதாசி எழுதுனேல, கொண்டு வந்தியா? உன் கடிதாசியை நேரா சூப்பர் ஸ்டாருக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். தபால்ல வந்து உனக்கு போட்டோ. இந்த ஊர் சாமியை தரிசனம் பண்ணிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன விசேஷம்? எங்க சாகருக்கு ஃபாரின்லயே வேலை கிடைச்சிட்டுதான். ஹாய், ஃபாரினா? அப்ப அதான் ஹாலிவுட். அங்க லோலோ பிரிகேடான்னு ஒரு பெரிய சினிமா ஸ்டார் இருக்கா. அவ போட்டோ கொண்டு வருவாரா எங்க சாகர்? ஐயோ, அதெல்லாம் கொண்டு வர மாட்டாமா, அவன் ஒரு பட்டிக்காடு. மீனாட்சி, அந்த பொண்ணு யாரு? அதுவும் ஒரு பட்டிக்காடு. என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டா? கௌதமி. எப்ப பார்த்தாலும் பூஜையும் கோயிலும். புராண படத்துல வர KR விஜயா மாதிரி. அவ சினிமாவை பார்த்ததில்ல, ஆனா பார்க்க ஹீரோயின் மாதிரி இருப்பா. ஏமா, இப்பதான் அவன் ஆத்தங்கர பக்கம் பார்த்தேன். அதுக்குள்ள பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டே போல இருக்கே. அங்கிருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ தினம் கோவிலுக்கு வரியா? வருவேன். நீங்க வரது இத முதல் தடவையா? கௌதமி, எங்க பட்னம் பெரியமான்னு சொன்னேனே, இவங்கதான். சாந்தாமான்னு பேரு. வணக்கம். வணக்கம் பெரியமா. இனிமே என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. நீ ஏதோ 108 பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கல, நீயே சுத்து. நான் சத்தம் இல்லாம இங்கே இருக்கு. நீங்க 108 பிரதர்ஷனம் செய்றீங்களா? ஆமாம்மா. நானும் கூட வரட்டா? உனக்கு கூட வேண்டுதல் இருக்கா? வேண்டுதல் இருந்தாதான் சாமியை கும்பிடணுமா? நான் உங்க கூட வரக்கூடாதா? வயசுல பெரியவங்க,
நான் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. நான் இன்னும் தீர்த்தம் கூட சாப்பிடல. வரட்டுமாமா? ஓ, அதுக்கு என்ன, வாமா, வா வா. வாங்க. அப்பாடி. பார்த்து வாங்கம்மா. ஈஸ்வரா, ஓம் சிவாய நமக, ஓம் மகேஸ்வராய நமக, ஓம் சம்பவே நமக, ஓம் சங்கராய நமக, ஓம் சசிசேகராய நமக, ஓம். சாகர், கிருத்திக நட்சத்திரம், பாரத்வாஜ் கோத்திரம். लिंगास्तिकमिदं पुण्यं यः पठेश्चव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. ஏம்மா மறுபடியும் வந்துட்ட? நாளெல்லாம் உனக்கு கோவில் தானா? வீட்டுல சமையல் கமையல்? குருக்களே, கௌதமி உங்க பொண்ணா? இல்லம்மா, ஊருக்கெல்லாம் பொண்ணுதான். யக்ஞேஸ்வர சாஸ்திரிகள் பெத்த பொண்ணு, எங்க கோதாவரி நதி வளர்த்த பொண்ணு. கௌதமியோட அம்மா சின்ன வயசுலயே செத்ததாவும் சொல்றாங்க, வேற மாதிரியும் சொல்றாங்க. அதான் யக்னேஸ்வர சாஸ்திரிகளுக்கு கோதாவரியில கிடைச்சுதான். அதெல்லாம் வெறும் டூப்பு. நான் நம்பல. எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தாலும் அனாதைய கிடைச்ச பொண்ணை இவ்வளவு அன்பா வளர்ப்பாங்களா என்ன? வளர்ப்பாங்க மீனாட்சி. மண்ணுல கிடைச்ச சீதைய ஜனகர் வளர்க்கலையா? கௌதமிய கட்டிக்கிறவன் கூட ராமனை போல அதிர்ஷ்டம் பண்ணவனா இருப்பான். எங்க சாகருக்கு கௌதமிய கல்யாணம் பண்ணினா எப்படி இருக்கும் மீனாட்சி? சாகர் அண்ணனுக்கு கௌதமியா? நான் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேளா சாந்தம்மா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. கௌதமிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கிறது சரி, ஆனா பையன் ஃபாரின்ல படிக்கிறான். எங்க படிச்சா என்னவா? எங்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கான் சம்பிரதாயத்தையும் அம்மாவையும் மதிக்கிற குணத்தை. தங்க விக்கிரகம் மாதிரி ஒருத்தி வரானா சந்தோஷப்படுவானே தவிர கொஞ்சம் கூட சங்கடப்பட மாட்டான். கௌதமி கூட அப்படி ஒன்னும் படிக்காதவ இல்லையே. ஏதோ அவளும் படிச்சிருக்கா, ஆனா அவ நாட்டு வைத்தியரோட பொண்ணும். நீங்க உங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த ஊர்ல பெரிய பணக்காரளா இருந்து பட்டணத்துக்கு போனவா. இப்பவும் நம்ம ஊர்ல உங்க பேர்ல 100 ஏக்கரா நிலம் இருக்கு. இருக்குல்ல, இன்னும் எங்களுக்கு எதுக்குங்க சொத்து? கௌதமி ஆட்டம் ஒரு மருமவ வேணும். உங்க பொண்ண குடுங்கன்னு மனசார கேட்க வந்தேன். உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. நான் சொல்ல என்ன இருக்கு? என்ன ஆட்சேபனை தான் சொல்ல முடியும். ஆனா எதுக்கும் பையன் இங்க வந்துட்டா. நீங்க இப்படி பேசினா நான் வளர்த்த முறையே அவமானப்படுத்துற மாதிரி. அவன் இங்க திரும்பி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ள என் திருப்திக்காக வர்ற தசமி அன்னைக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு செய்யுங்க. நிச்சயதார்த்தமா? பையன் பார்க்காமையே? பையன் பார்க்கணுமா? பையனை நீங்க பார்க்கணுமா? அம்மா, நான் அப்படி சொல்லல. இன்னும் ஏன் யோசனை பண்றீங்க சுவாமி? கௌதமிய பாசத்தோட கவனிச்சுக்கிற கோதாவரி தாய் தான் இந்த சாந்தாமாவை நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. சரின்னு சொல்லுங்க. சரி. ரொம்ப சந்தோஷம். இனிமே உங்க ஏற்பாடுகளை கவனிங்க. நான் ஊருக்கு போய் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடுறேன். நல்லதுமா.
அம்மா, இன்னைக்கு வீட்ல என்ன நடந்தது தெரியுமா? யாரோ சாந்தாமாவா, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா. அவங்க பிள்ளை ரொம்ப பெரிய படிப்பு படிக்கிறாரா. என்ன எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சொல்றதுக்கு. என்ன மருமகளாக்கிக்க போறாங்களா? உன்னை விட்டு என்னால இருக்க முடியுமா? சொல்லுமா. நீ சம்மதிக்கலைன்னா நான் போக மாட்டேன். ஆமா, அவரு எப்படி இருப்பார்னு கூட எனக்கு தெரியாதுமா. கௌதமி, அவர் ரொம்ப நல்லா இருப்பார். ஏமா, நீ அவரை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். உனக்கேத்த ஜோடிதான் அவர். அப்படின்னா அவரே கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ஓ, பண்ணிக்கிட்டேன். என்ன செய்யணும்னு மீனாட்சியை கேட்டு தெரிஞ்சுக்க. சின்னக்கா ஒரு கள்ளச்சேரி பெண்ண சொல்லக்கா. கண்ணி கழியாத சின்னக்கா ஒரு கள்ளச்சேரி பெண்ண சொல்லக்கா. நேரம் வந்தது தோழி, இனி தானா வந்திடும் தாலி. நேரம் வந்தது தோழி, இனி தானா வந்திடும் தாலி. 10 மாதம் போதும் பெண்ணே ஆடும் தோழி. கண்ணி கழியாத சின்னக்கா ஒரு கள்ளச்சேரி பெண்ண சொல்லக்கா. கண்ணி கழியாத சின்னக்கா ஒரு கள்ளச்சேரி பெண்ண சொல்லக்கா. பிரிஞ்சதும் யாரு வளர்த்தது அம்மா? அன்று முதல் உன்னை என்று வரையிலும் ஆறு வளர்த்தது அம்மா. ஆறு என்னும் மாத்தா 2 கண்ண திறந்து பார்த்தா. ஆறு என்னும் மாத்தா 2 கண்ண திறந்து பார்த்தா. இந்த பொட்ட கோழி பா. கண்ணி கழியாத சின்னக்கா ஒரு கள்ளச்சேரி பெண்ண சொல்லக்கா. கண்ணி கழியாத சின்னக்கா ஒரு கள்ளச்சேரி பெண்ண சொல்லக்கா. நேரம் வந்தது தோழி, இனி தானா வந்திடும் தாலி. 10 மாதம் போதும் பெண்ணே ஆடும் தோழி. கண்ணி கழியாத சின்னக்கா ஒரு கள்ளச்சேரி பெண்ண சொல்லக்கா. கண்ணி கழியாத சின்னக்கா ஒரு கள்ளச்சேரி பெண்ண சொல்லக்கா. மாலை வரும் முன்னே சேலை வழுக்குது, மேனி இழைக்குது பெண்ணே. நாளை வருவது எண்ணி எண்ணி அந்த நாடி துடிக்குது கண்ணே. மாலை வரும் முன்னே சேலை வழுக்குது, மேனி இழைக்குது பெண்ணே. நாளை வருவது எண்ணி எண்ணி அந்த நாடி துடிக்குது கண்ணே. போதும் போதும் கேலி நீ தள்ளி நில்லடி தோழி. போதும் போதும் கேலி நீ தள்ளி நில்லடி தோழி. உங்க ஓட்ட வாய தச்சு வைக்க நேரம் வரும் போடி. உச்சி மரத்துல ஊஞ்சல் கட்டிக்கொண்டு பச்சை கிளியோட ஆடப் போறேன். கண்ணி கழியாத சின்னக்கா ஒரு கள்ளச்சேரி பெண்ண சொல்லக்கா. கண்ணி கழியாத சின்னக்கா ஒரு கள்ளச்சேரி பெண்ண சொல்லக்கா. நேரம் வந்தது தோழி, இனி தானா வந்திடும் தாலி. 10 மாதம் போதும் பெண்ணே ஆடும் தோழி.
ஏமா மீனாட்சி, பாத்தியா நான் சொன்னபடியே கரெக்டா தசமி அன்னைக்கு வந்துட்டேன். சாகருக்கும் ட்ரங்க் கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். அவனும் ஒத்துனுட்டான். ஆமா, பொண்ணு வீட்டுல ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லபடியா நடக்கிறதா? சொல்லம்மா, மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்கியே. உன் ஃபேவரட் ஹீரோ சினிமா ஏதாவது ஃபெயில் ஆயிடுதா? ஆமா பெரியம்மா, ஃபெயில் ஆயிடுது. கௌதமி, ஆமாமா, நிச்சயம் என்ற சமயத்துல விபத்து நடந்திருக்கு. நடந்த விபத்துல உயிர் போகல. போயிருந்தா உங்க பிள்ளைக்கு வேற பொண்ணை பார்க்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு நீங்க வேற பொண்ணை பார்த்து உங்க பொறுப்பை முடிச்சு வையுங்க. வீணா உங்க பேச்சு மாறக்கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தா தாயே பிள்ளைக்கு அநியாயம் செய்த மாதிரி ஆயிடும். அவனுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை சிதறி போகாம இருக்க நீங்களும் நல்லது செய்யணும் இல்லையாமா? அப்புறம் அவன் எதிர்காலம் என்ன ஆகும்? நான் அவளுக்கு செய்ய வேண்டிய நியாயம் எதுவும் இல்லையா? வேண்டாமா, ஒருத்திக்கு நியாயம் செய்யணுமேன்னு இன்னொருத்தனுக்கு அநியாயம் செய்யற நியாயம் நல்ல நியாயம் ஆகாதம்மா. நான் ஆயுர்வேதத்தோட அத்தனை வேதங்களையும் படிச்சவன். எனக்கு ஆறுதல் சொல்ல இப்படியெல்லாம் பேசாதீங்கோ. எதையும் நினைக்காம போங்கோ. ஆறுதல் சொல்ல வேண்டியது உங்களுக்கு இல்ல, எனக்கு. நீங்க என்ன சொன்னாலும் இந்த தப்பு என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவசர முடிவு எடுத்ததுக்கு நான் இருக்கிறவரை நினைச்சு நினைச்சு உருகணும். தெய்வம் இப்படியெல்லாம் சோதிக்கணும்னு நினைக்கல. நான் என் பிள்ளையோட நம்பிக்கைங்கிற செல்வம் இருக்குன்னு பெருமைப்பட்டு அதுக்கு பலன் அனுபவிக்கிறேன்.
ஹாய், ஏ பைத்தியம், என்ன பண்றாங்க? அப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். கௌதமி விஷயம்டா. பாவம், கௌதமிக்கு கல்யாணம் நின்னு போச்சுல்ல, நிச்சயதார்த்தம் பண்ணாமே நின்னு போச்சு. அவ முகம் அழகு அழிஞ்சிடுச்சு. பொண்ணு பார்க்க வரமாட்டேங்கிறாங்க, வந்தாலும் பார்த்த உடனே எழுந்து போயிடுறாங்க. பாவம் இல்லையாடா? சிப்பி குடும்பத்து சினிமா பாத்திருக்கியா? பாத்திருக்க மாட்டேன். அதுல கமலஹாசன் அசல் உன்ன போல பைத்தியம். பாவம், ராதிகாவுக்கு புருஷன் இல்லன்னு கோவிலே தாலி கட்டிடுறான். எவ்வளவு நல்லா இருக்கு சினிமா. உன் கௌதமி கூட கல்யாணம் ஆகாது. நீ தாலி கட்ட கூடாது? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் என்ன அடிக்கிற? என்னங்க வினு, முனிலாலங்க உள்ள இருக்காரு சார். ஆஹா, யூனிட்ட கீழே இறங்கி வர சொல்லு, நான் அந்த கோயில் பக்கம் போறேன். சரி சார். யோ முனிலால், பாப்பா வெளியில வா, டைரக்டர் கூப்பிடுறாரு, வா சீக்கிரம் வா, வெளியில வா. யோ எங்க அந்த மேக்கப் மேன்? அந்தாலும் சீக்கிரம் வர சொல்லியா, டைரக்டர் ஏற்கனவே கோவமான, சீக்கிரம் வர சொல்லு, பார்த்து எடுத்துட்டு போங்கப்பா. வாங்க. ஐயா, என்ன பிடிக்க வந்திருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? படம் பிடிக்க வந்திருக்கேன். என் படம். நீங்க ஹீரோவா? எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறேன்? ஜஸ்ட் 25. நான் ஹீரோவா? மூஞ்சி டைரக்டரா? சிச்சி, அத போறான் பார், அவன் தான் டைரக்டர். ஓஹோ, அந்தம்மா யாருங்க? ஜமுனான்னு. ஜமுனாவா? மறுபடியும் தங்கமலை ரகசியம் எடுக்க போறீங்களா? தங்கமலை ரகசியம் ஜமுனா இல்லையா, இது பொன்மலை ஜமுனா. நியூ டைப் ஆஃப் பிக்சர் எடுக்க போறோம். நியூ டைப். இவன் ஒரு ஓல்டு டைப். நாங்க இந்த கோயில் வரலாறை பத்தி டாக்குமெண்ட்ரி சினிமா எடுக்க வந்திருக்கோம் குருக்களையா. இந்த கோயிலுக்கும் அந்த கோதாவரிக்கும் சம்பந்தப்பட்ட ஸ்தல புராணம் படிச்சேன். ஒரு சில சரித்திர ஆசிரியர்களையும் சந்திச்சேன். ஆனா கிராமத்துக்காரங்களுக்கு தெரிஞ்ச விவரங்க புஸ்தகங்கள்ல இருக்கிறது இல்ல. அங்கங்க வழங்கப்படுற கதைங்க செய்திங்களை நான் யார போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? கோவிலை பத்தின வரலாறுகளை நான் சொல்ல முடியும். கோதாவரியை பத்தி விவரமா சொல்றதுக்கு பூரா புரிஞ்ச பொண்ணு எங்க ஊர் கௌதமி. கௌதமி அழகான பேரு. இது ஏதோ எனக்கு அறிமுகமான பேர் மாதிரி இருக்கு. கோதாவரி சம்பந்தப்பட்ட எத்தனையோ கதைகளை சொல்லுவா கௌதமி. அவ பேச்செல்லாம் கோதாவரி, அவ மூச்செல்லாம் கோதாவரி. அப்படியா? அப்ப கண்டிப்பா நான் சந்திக்கிறேன். வரோம். வரேங்க. போயிட்டு வாமா. ஜலக்கிரீடையிலே என் பாட்டினிலே என்ன ஜாலி ஜாலி. ஏ வெங்கடலட்சுமி, என்ன இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அசல் ஸ்ரீதேவி மாதிரி இல்ல? எனக்கு அப்படி தெரியல, இப்படி பார்த்தா ஜனகராஜ் மாதிரி தெரியுது. மீனாட்சி, 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 சினிமாக்காரங்க வந்திருக்காங்க. சினிமாக்காரங்களா? நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களா? என்ன கேட்டாங்களா? முந்தா நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, சரவண சாருக்கு ஒரு லெட்டர், பாலச்சந்திர சாருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன்னு. அவங்க வந்திருப்பாங்களோ? அவங்க 2 பேரும் இல்ல மீனாட்சி, புது படம் எடுக்க புது டைரக்டர் வந்திருக்காரு. புது டைரக்டரா? அப்ப நாம தான். ஏ வெங்கலட்சுமி, வா போலாம். இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட். லேடிஸ். அப்பா, ஐயோ, அம்மா, என்ன அப்படி பாக்குறான்? பார்வையே வக்கமா இருக்கு. ஹலோ லேடிஸ், என்ன வேணும் உங்களுக்கு? உங்க பேர் என்னங்க? பின்னு ராஜ். அது என்ன பேரு? பாரதி ராஜ், பாக்கியராஜா, பாண்டியராஜா, இளையராஜா, பின்னு ராஜா. அப்ப நீங்க தமிழ? ஆஃப் கோர்ஸ், சுத்த தமிழ. பின்னு ராஜா தான்
பத்தமட சொக்கலிங்கம். கௌதமிங்கிறது நீதானா? உன்னை மறந்து போயிட்டியா? நான் தான் ஜமுனா. ஆமாமா, நினைவு இருக்கு. இவர்தான் கிரீஷ். இந்த கோவிலை பத்தி, இந்த கோதாவரிய பத்தி சினிமா எடுக்க போறாரு. கிரீஷ் சார், இவதான் கௌதமி. ஃபேண்டாஸ்டிக். கௌதமிங்கிற பேரை கேட்டதும் என் கற்பனையில வந்த உருவமே இதான். கௌதமி, சார் எடுக்க போற சினிமாவுக்கு உன் உதவியும் தேவை. சரியா? நானா? நான் என்ன செய்யணும்? நீங்க நினைச்சா செய்ய முடியுங்க. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. புதுமையா நாங்க எடுக்கிற டாக்குமெண்ட்ரியில ஒரு தேவதை வேஷம் போடுங்க. வெள்ளி நிலவுல கொள்ள அழகோடு சிரிக்கிற கோதாவரி நதி மாதிரி கொஞ்சம் தமிழ் பேசுற உங்க எளிமையே ஒரு சௌந்தரியம். சௌந்தரியமா? ஆமா கௌதமி, உன்னை பாத்துட்டு வான்னு கிரீஷ் தான் அனுப்பிச்சாரு. எதுக்கு? நடந்ததுக்காக அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. உன் முகம் இப்படி வெந்து போயிடுச்சேன்னு அவர் அழறாரு. விபத்து நடந்த விவரங்கள் எல்லாம் குருக்கள் சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து கிரீஷ் அப்படியே இடிஞ்சு போயிட்டாரு. ஐயோ, என்ன பத்தி அவரையும் கவலை பண்ணோம். நானே அதெல்லாம் மறந்து போயிட்டேனே. நீங்களே மறந்து போயிட்டீங்களா கௌதமி? அதை மறந்து போயிட்டது நிஜம்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண நீங்க மறக்காதீங்க. என்ன சொல்றீங்க? இந்த கோதாவரி சம்பந்தப்பட்ட புராண கதைங்க உங்களுக்கு தெரியும்னு குருக்கள் சொன்னாரு. அதை பத்தி எனக்கு சொல்வீங்களா? Scene number 85, shot 5, take 60. Action. Zoom. மூளை இருக்காயா? இப்ப சொல்றது காதல வேலை. அதேதான். அம்மா ரேகா, டச் அப் அப்புறம் வெயில் ஏறிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் பார்த்து அவருக்கு ஏறிக்கும். ஜூம். நான் டயலாக் சொல்றேன், ரிப்பீட் பண்ணு. மறந்தாலும் பரவாயில்ல, டப்பிங்ல பாத்துக்கிறேன். இட்லி சாம்பார் கண்டினியூட்டியாடா முண்டா. 4 மீன் கொண்டு வரக்கூடாது. உங்க ப்ரொடியூசர் 10 100 டேஸ் பிக்சர் கொடுத்திருக்காரு. பணமா இல்ல அவருக்கு? சச்சா, நீங்கெல்லாம் ஏன் நடிக்க வரீங்க? பிலிம முறுக்கு திங்கிற மாதிரி திங்கிறான். யோ, உன்னதான் ஏன் சொல்றேன்? இந்த டைரக்ஷனே விட்டுட்டு போயிடலான்னு இருக்கிறேன். ஆமா. வணக்கம் சார். யார் நீ? நான் மீனாட்சி. நேத்து வந்திருந்தேன் இல்ல? ஆமா ஆமா. இது என்ன ட்ரெஸ்? மாடர்ன் ட்ரெஸ். பரவாயில்லையா? இது மாடர்ன் ட்ரெஸ்ஸா? இத பார்த்தா கண்ணை மூடிட்டு நானே காட்டுக்கு போயிடுவேன். முதல்ல அவுத்திரி. என்ன சுவாமி, கௌதமி கல்யாண விஷயம் என்னாச்சு? நீங்க கௌதமி கிட்டே ஒரு அனுதாபத்துல கேட்கிறீர்கள்னு எனக்கு தெரியும் ராமரத்னம். ஆனா நான் இப்ப இருக்கிற நிலையில அதை பத்தின பேச்சை யார் எடுத்தாலும் என்னை கேலி பண்ற மாதிரி வேதனைப்படுறேன். பார்த்துட்டு கேளு, எத்தனை சம்பந்தம் பார்த்துட்டேன். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன். கடைசியா எனக்கு இருக்கிற மொத்தம் 7 ஏக்கர் நிலத்தையும் எழுதி வைக்கிறேன்னு சொன்னா 75 வயசு சுபா சாஸ்திரியை 3ஆம் தாரமாக கொடுக்கிறவளான்னு ஆள் அனுப்புறார். அதை கேட்டதும் கோதாவரியில விழுந்து சாகலாம்னு நினைச்சேன். இனிமே கௌதமி கல்யாணத்தை பத்தி மறந்து விடலாம்னு இருக்கேன். வாதத்துக்கோ வயிற்று வலிக்கோ மருந்து கொடுக்கலாம். வடிகட்டு அகம்பாவத்துக்கு என்ன மருந்து கொடுக்கறது சொல்லுங்க.
கிரீஷ், பூசம் ஹரித கோத்திரம். ஆமா, காலலம்பாமலே உள்ள வந்திருக்கே, தப்பு இல்லையா? தப்பா? நான் கௌதமி நடந்த அடிச்சுவட்டிலேயே நடந்து கோவிலுக்குள்ள வந்துட்டேன். பாதத்துல இருந்து ஹிருதயம் வர பரிசுத்தமானவ கௌதமி. அவன் நினைப்பிலேயே வந்துட்டேன். கௌதமிய நினைக்கும் போதே பாவம்லாம் போயிடுங்கிறாங்க. எப்பவும் அவன் நினைப்பிலேயே என்ன மறந்து போற எனக்கு கோவிலுக்குள்ள வர தகுதி இல்லையா? வரதட்சணை வாங்குற இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி நான் இல்ல. சாஸ்திரிகளுக்கு இருக்கிற 7 ஏக்கர் நிலபுலனுக்காகவோ சீர்வரிசைக்காகவோ நான் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவ முகம் விகாரமா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு யாராவது சொன்னாலும் சொல்றத கேட்டாலும் என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. கௌதமி, கிரீஷ நல்லா தெரிஞ்சிருக்கிற எங்களுக்கெல்லாம் கூட ஆச்சரியமா இருக்கு. இங்க வந்தப்போ இருந்து உன் மேல அவருக்கு இருக்கிற அக்கறையை பார்த்தா தப்பா நினைச்சுக்காத. எனக்கே பொறாமையா இருக்கு. நான் உன் சிநேகிதி. இந்த கல்யாணம் என்னால நடந்ததுன்னா நானே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமா சார், நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எதை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? எதை பாக்குறது? அழகு அவசியம்னா ஒரு பெண்ணுக்கு அழகு குணம் தான்னு உலக அனுபவமே சொல்றது. எத்தனையோ அழகிகளை இந்த கண்ணாலேயே பார்த்தவன் தான். மனசுக்கு இதமா இருக்கிற அழகை தேடி வந்த எனக்கு உங்க பொண்ணுக்கு மிஞ்சின அழகு எங்கேயும் என் கண்ணில் படல. அவளை அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிக்க அனுமதி கொடுங்க. பார்த்த உடனே நல்லவன்னு மனசுக்கு பட்டது. ஆனா இவ்வளவு நல்லவனா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் சந்தேகம் எதுக்கு? முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பந்தம் சொந்தம்னு சொல்லிக்க இப்ப எனக்கு நீங்க தான். நீங்களே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சந்தேகம் எதுக்கு? நடக்கட்டும். கௌதமி, உங்க அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்துவியா? சுபகே கொஞ்சே வசவதாம் சதம் மாங்கல்யமாய தத்துவஹோதோது. ஒரு பார்வையில் இனிமேலும் மாறாத சாபம். நீ என் வாழ்வில் ஒளி வீசும் தீபம். உன் பார்வை என் ஆலயம், உன் வார்த்தை என் மந்திரம். என் ஜீவன் உன்னை பாடும். இனிமேலும் மாறாத சாபம். நீ என் வாழ்வில் ஒளி வீசும் தீபம். நிலவோடு கரையுள்ள போதும் அது நீங்காமல் ஒளிதானே வீசும். நிலவோடு கரையுள்ள போதும் அது நீங்காமல் ஒளிதானே வீசும். பெண் கொண்ட அழகெல்ல கண்ணே, உன் அழகான குணம் போதும் பெண்ணே. பெண் கொண்ட அழகெல்ல கண்ணே, உன் அழகான குணம் போதும் பெண்ணே. வந்தது இனிமேலும் வாராத சாபம். நீ என் வாழ்வில் ஒளி வீசும் தீபம். உன் பார்வை என் ஆலயம், உன் வார்த்தை என் மந்திரம். என் ஜீவன் உன்னை பாடும். இனிமேலும் வாராத சாபம்.
வீசும் தீபம். என் விழி உன் விழியானது வேறென்ன நான் சொல்வது. இனிமேலும் வாராத சாபம் நீ என் வாழ்வில் ஒளி வீசும் தீபம். உன் பார்வை என் ஆலயம், உன் வார்த்தை என் மந்திரம். என் ஜீவன் உன்னை பாடும். இனிமேலும் வாராத சாபம் நீ என் வாழ்வில் ஒளி வீசும் தீபம். என் பேரு யஜ்ஞேஸ்வர சாஸ்திரி. ராமானுஜங்கிறது நான் தான். என் பேரு ராமானுஜம், லாயர். ஞாபகம் வருது. உட்காருங்க. இங்க இல்ல, இப்படி உட்காருங்க. இங்கயா? என்ன சாந்தாமா அனுப்பிச்சாங்க. சௌக்கியமா? இல்ல, காலமாயிட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். மோரு. அம்மா கௌதமி. காலம் கை கூடுனா கதவை தட்டும் அதிர்ஷ்டம் பாங்க. உங்க பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கா. அதாவது 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆஸ்திய கௌதமியை கல்யாணம் பண்ணிக்கிற பையனுக்கு எழுதி வச்சிருக்காங்க. அதனால நல்லவனா ஒரு பையனை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எங்க கௌதமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? கல்யாணம் ஆயிடுச்சா? சந்தோஷம். பாவம் சாந்தாமா நிச்சயதார்த்தம் நின்று போனதுக்காக வருத்தப்பட்டு அட்லீஸ்ட் ஆசையை பார்த்தாவது யாராவது ஒரு புள்ள வரமாட்டானான்னு எழுதி வச்சாங்க இந்த உயில. ஆனா ஆசிவாசி இல்லாமையே பண்ணிக்கிட்டான்னா யார் அந்த மாப்பிள்ள? நமஸ்காரம் சார். இந்த காலத்துல இப்படியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க நீங்க துணிஞ்சிருக்கீங்கன்னா பொண்ணை பெத்தவங்க எல்லாம் உங்க காலை தொட்டு கண்ணுல ஒத்திக்கணும். இதோ இருக்கு உயிர். வேண்டாங்க, அவங்க மனப்பூர்வமான ஆசீர்வாதமே எங்களுக்கு போதும். இங்க பாருமா, ரொம்ப பெரிய மனசோட அவங்க இப்படி செஞ்சிருக்காங்க. வேண்டான்னு சொல்லாத. அவங்க ஆசை கௌதமிக்கு கல்யாணம் ஆகணும் தானே. கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே ஆஸ்திக்கு அவசியம் என்ன? உங்களை பார்த்தாலே பெருமையா இருக்குங்க. வரதட்சணை பாக்கி கொடுக்கலன்னு என் பொண்ணை வாயும் வயிறுமா என் வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டான் என் மாப்பிள முண்டம். அது என் தலையெடுத்து. உங்க பெருந்தன்மைக்கு என் பாராட்டு. ஏதோ செத்தவங்க ஆத்ம சாந்திக்காகவாவது இதை வாங்கிக்குங்க. அம்மா நீங்களும் வாங்கலன்னா மரியாதை இல்ல. வணக்கம், நான் வர்றேன். கௌதமி, அழாதீங்க, போயிட்டு வர. ஒரு பொண்ணை புக்ககத்துக்கு அனுப்புற போது ஆனந்தத்தை விட வேதனைதானே அதிகம். என்ன சாப்பிடுவியோ? உனக்கு ஒரு துக்கம் வந்தா யாருகிட்ட சொல்லுவியோ? மனசை போட்டு அலட்டிக்காதீங்க மாமா, நான் இருக்கனே. நீ இருக்க. நீ இல்லைங்கிற நினைப்புல இப்ப சொல்லல. இது சொல்ல முடியாத சங்கடம். சகுந்தலைக்காக கண்வரிஷியை கண்ணீர் விட்டார்னா இந்த சந்தர்ப்பத்துல கல்லு மனசு கூட கொஞ்சம் கரங்கத்தான் செய்யும். உங்க அம்மா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணினவ, அதான் போயிட்டா. அவ இருந்தா என்னை விட அதிகமா எழுதுறப்போ. அம்மா எங்க போயிட்டாங்கறே? அதோ கண்களை குளமாக்கிக்கிட்டு கோதாவரியா இருந்து வழி அனுப்புறா.
போயிட்டு வரேன். தினமும் சிவஸ்தோத்திரம் படிக்கிறப்போ முதல்ல உங்க ஞாபகம் தான் எனக்கு வரும். இனிமே நான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றப்போ சுவாமி மேல 2 சொட்டு என் கண்ணீர் துளியும் விழ போறதுமா. என்னது என்னது பச்சை புள்ளியாட்டம் அழற? பொங்கலுக்கு வருவேன்ல, அப்ப நீயும் என் கூட வரலாம். கௌதமி, புறப்படலாமா? வரோம். வரேன்டா. போயிட்டு வரோம் மாமா. கௌதமி, என்ன பாக்குற? எங்க அம்மாவை. நிலா வெளிச்சத்தை சாப்பிட்டு உங்க அம்மா கோதாவரி ஏப்பம் விட்டுட்டா. எங்க அம்மா கோதாவரி அப்படி இல்லைங்க. நிலாவை நெஞ்சுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்குவா. என்னது, கோதாவரி உன் கண்ணிலேயே வந்துட்டா? கண்ணுல என்னங்க, என் உடம்பெல்லாம் பிரவாகமா இருக்கா கோதாவரி. நான் எப்பவும் முதல்ல அப்பாவையும் அப்புறம் கோதாவரியும் நினைப்பேன். ஆனா இப்பெல்லாம் முதல்ல கோதாவரியோ அப்புறம் தான் அப்பாவையும் நினைக்கிறேன். ஆனா இவங்க எல்லாரையும் விட எனக்கு நீங்க வருவீங்க, என்னை நெஞ்சில வச்சு கொஞ்சுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் இந்த அம்மாவை நான் எப்ப பாப்பேனா? வருத்தப்படாத. உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிற அளவுக்கு நான் குடும்பக்காரனா உனக்கு. எப்ப தேவையோ அப்ப உங்க அம்மா கோதாவரி கிட்ட பேசி பொழுது போக்கலாம். அந்த ஏற்பாடை நான் செய்யறேன். பார் கௌதமி, நான் நினைச்சிருக்கிற வேலை முடியறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயங்க? உன் சாவ பத்தி. சாவா? உனக்கு சொல்லாமையே உன் கழுத்தை நான் திருகிடுவேன். ஆனா விஷயம் தெரியாம நீ போயிட்டா உன் ஆத்மா பேய அலைஞ்சு என்ன புடிச்சுக்க சுத்தி சுத்தி வருமோன்னு எனக்கு பயம். அதுக்காக உனக்கு இந்த விஷயத்தை சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இப்ப என் கையில சிக்கின அந்த சாந்தா அம்மா ஆஸ்திக்காக. அதோட இல்ல, நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு உதவி செஞ்சவன் ஃப்ரெண்ட் ஜமுனா, என் காதலி. நீங்க புதுசா டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது, கோதாவரிய பத்தின ஷூட்டிங் எல்லாம் உனக்கு இறக்கமா இருக்கு கௌதமி. பட் ஐ கான்ட் ஹெல்ப் இட். இருந்தாலும் உனக்கு என் மேல இருக்கணும் இறக்கம். உன் கோர ரூபத்தோட கொஞ்ச நாளைக்கு குடும்ப நடத்தினதுக்கு இறக்கம் என்ன, வணக்கமே சொல்லணும் எனக்கு. அதோட இல்ல, எவனா இருந்தாலும் அசிங்கப்பட்டு பயப்படுற ராட்சசி ஆட்டம் பேயாட்டம் முகம் உனக்கு. இந்த மூஞ்சியோட வாழ்ந்து வதப்படுறதை விட செத்து சுகப்படலான்னு நினைக்கிறதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீ. நெக்ஸ்ட் சீன் எப்படின்னா, உங்க அப்பா கிட்ட ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நடிச்சு நான் வாங்கின நல்ல பேரால இந்த கொலையே இல்ல விபத்துன்னு எல்லாரும் நம்பும்படியா செய்யணும். இதுதான் என் டைரக்டோரியல் டச். நெக்ஸ்ட் பினிஷிங் டச் எப்படின்னா, நான் தான் கொலை செஞ்சேன் தெரியாம இருக்கணும். கௌதமி, குட் பை.
ஆத்துல இறங்கி தேடிட்டாங்க, பாடி கிடைக்கல. நம்ம சர்வீஸ்ல எத்தனையோ பார்த்துருக்கோங்க. கோதாவரியில விழுந்தா கிடைக்குமா? அதான் கரையில வந்து ஒதுங்கினா உண்டு. 3 நாளாயும் கிடைக்கலன்னா முதலைங்க பிச்சு தின்னு இருக்குங்க. சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு மாசமும் சிவராத்திரிக்கு அம்மனுக்கு கட்டப்பட்டு புடவைய சண்டை போட்டு வாங்கிட்டு போவா கௌதமி. இப்ப இதை யாருகிட்ட என்ன கொடுக்கறது சுவாமி? என்கிட்ட கொடுங்க குருக்களே. இதால நான் தூக்கு போட்டு செத்து போயிடுறேன். பொறுத்துக்கோங்க. புலம்ப வேண்டிய நானே உங்களை பொறுத்துக்க சொல்ல வேண்டி இருக்கு. பொறுத்துக்கோங்க. யாரு அந்த சாந்தாம்மா? யாரு எதுக்கு எழுதி வச்சாங்க இந்த ஆஸ்திய? எதிர்பாராம இப்படி அதிர்ஷ்டம் வந்தா பலி வாங்குன்னு சொல்லுவாங்க. வாங்கிடுச்சு மாமா, இந்த ஆஸ்தி நமக்கு வேண்டவே வேண்டாம். பாவம் அந்த சாந்தா அம்மா ஒரு நல்ல எண்ணத்தோட கொடுத்துருக்காங்க. நாமும் நல்ல எண்ணத்தோட உபயோகப்படுத்தினா அவங்க ஆத்மா சாந்தி அடையுமோ என்னமோ. சரி, இந்த ஆஸ்தியை வச்சு கௌதமி அனாதை இல்லம் கட்டுறேன். கௌதமி பேர்ல ஒவ்வொரு வருஷமும் பல ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படி இருக்கு பங்களா? ஓ ஃபேண்டாஸ்டிக். என்ன ஆஸ்தி பூராவும் உங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சிட்டீங்கல்ல? ஆஸ்தியை மட்டும் இல்ல, கௌதமிய கூட டிரான்ஸ்ஃபர் செஞ்சுட்டேன். அட, என்ன செஞ்சீங்க? ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத. உனக்கு சக்களத்தி இல்லாம செஞ்சுட்டேன். சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் சொல்லி பிறந்த வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். இந்த ஜென்மத்துக்கு அவ இங்க வரமாட்டான். நாம இங்க, அவ அங்க. ஓகே? ஓ யூ கிரேட் டியர். நீ என்ன விட கிரேட் டியர். இந்த சூப்பர் ஐடியா நீ கொடுக்காம போனா இந்த பாப்பருக்கு பங்களா வந்திருக்குமா? தேங்க் யூ டியர், தேங்க் யூ. உங்க கூட இப்படியே இருக்க நான் ஆசைப்படுறேன். இந்த சொர்க்கத்துக்காக நான் செஞ்சது ரொம்ப குறைவுன்னு தோணுது. இது கூட தற்செயலா நடந்தது கரேஷ். அன்னைக்கு லாயர் சார், என் புள்ள சந்தோஷத்துக்காக கௌதமியை ஏமாத்திட்டேங்கிற வேதனை என்ன கொண்டுகிட்டு இருக்கு. அதனால என் ஆஸ்தியில 20 லட்சம் ரூபாய கௌதமியை கட்டிக்க போற பையனுக்கு சேரும்படியா உயிர் எழுதிட்டேன். அந்த கௌதமி என் சிநேகிதியா இருந்ததும், அழகில்லாத கௌதமிய யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு போனதும், நாம பின்னின வலையில அவங்க வந்து மாட்டினதும் எல்லாம் நம்ம அதிர்ஷ்டம் இல்லையா கணேஷ்? நம்ம அதிர்ஷ்டம் இல்ல, ஏன் அதிர்ஷ்டம். Give a sedative. யார் இந்த பொண்ணு டாக்டர்? யாருன்னு எனக்கே இன்னும் தெரியல டாக்டர். ரேடியேட்டருக்காக என் டிரைவர் தண்ணி எடுக்க போனான். ஆத்தோரத்துல ஒதுங்கி கடந்த இந்த பொண்ணை பார்த்து கூச்சல் போட்டான். யார் என்னன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆஸ் எ டாக்டர் நான் செய்ய வேண்டியது செஞ்சேன். ஐ சி. எவனா இருந்தாலும் அசிங்கப்பட்டு பயப்படுற ராட்சசி ஆட்டம் பேயாட்டம் முகம் உனக்கு. அந்த முகத்தோட வாழ்ந்து வதப்படுறத விட செத்து சுகப்படலான்னு நினைக்கிறதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ எவனா இருந்தாலும் அசிங்கப்பட்டு பயப்படுற ராட்சசி ஆட்டம் பேயாட்டம் முகம் உனக்கு. ராட்சசி ஆட்டம் பேயாட்டம் முகம் உனக்கு. Please control yourself. Control yourself, please. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சாகறதால உங்க ப்ராப்ளம் ஒன்றும் சால்வ் ஆக போறது இல்ல. என்ன எதுவும் கேட்காதீங்க டாக்டர். நான் எதுக்காக வாழணும் டாக்டர்? நான் எதுக்காக வாழணும்? Please. Please relax. Please. இப்ப சொல்லுங்க, உங்க முன்னால வளமான எதிர்காலம் இருக்கு. உங்க கடந்த காலம் இனிமே வரப்போறதில்ல. சின்ன பிரச்சனையை பெருசாக்கி தாங்க முடியாம சாகிறதா? எனக்கு கடவுள் சாகிறதுக்குன்னே பொறுக்க வச்சிருக்காரு டாக்டர். இப்ப அதே கடவுள் தானே பொழைக்க வச்சிருக்காரு.
சுயமா நீங்க சிந்திக்கணும்னு தானே பொடிக்க வச்சிருக்காரு. நீங்க சாவ தேடி ஓடி போற அளவுக்கு எந்த கசப்பான அனுபவம் காரணமா இருந்தது? ஐ மீன், தொடர்கதையா வேண்டாம், ஒரு சிறுகதையா சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். என் முகம், இந்த அசிங்கம், நான் பிறந்திருக்க கூடாது. பிறந்தாலும் பொண்ணா பிறந்திருக்கவே கூடாது. உங்க உருவத்தை பார்த்து முடிவை இப்படி எடுத்தீங்களா? உயிருக்கு உருவம் ஏது? உருவம் இல்லாததான் உயிர். வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்க பேர் என்ன? இப்ப எனக்கு உருவம் இல்ல, பேர் இல்ல, உயிரும் தேவையில்லை. ஓஹோ, பிரம்மஞானி ஆயிட்டீங்களா? அப்போ உங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு. மன்னிச்சிருங்க, தப்பா என்ன புரிஞ்சுக்காதீங்க. உங்க முகம் கெட்டுடுச்சுன்னு ஒரு பாதிப்புல இருக்கீங்க. உங்க முகத்தை நல்லபடியா மாத்திட்ட முடியுமா? எப்படி டாக்டர்? நான் படிச்ச படிப்பே அதுக்கு தானே. இதுக்கு மேல விவரங்களை இப்ப கேட்காதீங்க. பழைய முகம் மாதிரி மாத்துறேன், அப்ப கேளுங்க. டாக்டர், இதெல்லாம்? ஆமா, உங்க விகார முகத்தை மாத்தி புது முகமா, புது கவர்ச்சியா, புது பிறவியா உங்களை மாத்துறேன். வாழ்ந்தே தீர்வுன்னு நீங்களே சொல்ல போறீங்க. சம்மதமா? உன் கோர ரூபத்தோட கொஞ்ச நாளைக்கு குடும்பம் நடத்துனதுக்கு இரக்கம் என்ன? வணக்கமே சொல்லணும் நீ. அதோட இல்ல, எவனா இருந்தாலும் அசிங்கப்பட்டு பயப்படுற ராட்சசி ஆட்டும் பேயாட்டும் முகம் உனக்கு. ஏற்பாடு செஞ்ச இந்த அழகுராணி போட்டியில புஷ் குயினா குமாரி நர்மதா செலக்ட் ஆயிருக்காங்க. பிரபல டைரக்டர் கிரீஷ் அவர்கள் குமாரி நர்மதாவுக்கு கிரீடம் சூட்டுவார்கள். போட்டி நிபந்தனைகளின்படி குமாரி நர்மதாவுக்கு டைரக்டர் கிரீஷ் அவர்கள் எடுத்திருக்கிற புதிய திரைப்படத்தில் கதாநாயகி பாத்திரம் தரப்பட இருக்கிறது. அப்போது அவர்களுக்கு தேவையான பங்களா, கார், டெலிபோன் வசதிகளோடு மாதம் 10,000 ரூபாய் சம்பளமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நர்மதா, எப்படி இருக்கு? ஃபேண்டாஸ்டிக். Thank you. Please come in. பினு,
மேடம்க்கு தேவையான காஸ்டியூம்ஸ் உடனே தைக்க சொல்லு. நீ வீட்டுல பார்க்க வேண்டிய வேலை ஒண்ணும் இல்ல. இன்னில இருந்து உன் டியூட்டி இங்கதான். மேடம் எது கேட்டாலும் அதை உடனே ஏற்பாடு செய்திரு. ஓகே சார். வெல்கம். பாரு நர்மதா, இங்க உனக்கு ஆக்டிங்ல ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கேன். நாளையில இருந்து கிளாஸ். நான் தான் உனக்கு கோச். தேங்க்ஸ் டைரக்டர் சார். நோ நோ, only கிரீஷ். என்ன கிரீஷ்னு கூப்பிட்டா போதும். நோ ஃபார்மாலிட்டிஸ். சரி கிரீஷ், உங்க புது கதையில கதாநாயகியா நடிக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். இட்ஸ் ஆல் ரைட். நல்ல பெண்களுக்கு உதவி பண்ணணும், பெண் விடுதலைக்காக சினிமா மூலம் பாடுபடணுங்கிறது தான் உங்க வாழ்க்கை லட்சியம். ஏய் கிளவர். நாளைக்கு முதல் கிளாஸ். டேக் ரெஸ்ட். வரேன். பாய். ஆமா, அந்த நர்மதா எதுல அழகுன்னு உங்க டைரக்டர் இழிச்சாரு, செலக்ஷன் ஆயிடுச்சு. டைரக்டர் நீ சொன்னா கேப்பாரு, நீயே பின்னையே என்ன செலக்ட் பண்ண? என்ன பண்ண சொல்ற மீனா? எனக்கு உனக்கு லவ் ஆச்சுல, அதே மாதிரி நர்மதாவும் கிரீஷும் லவ் ஆயிடுச்சு. நர்மதா விஷயத்துல விட்டு குடியான்னு என்ன கெஞ்சினா அழுதான், காலை வேற பிடிச்சுக்கிட்டான். எனக்கும் இறக்கமா இருந்தது. சரிதான், பொண்ணு விட்டுட்டான். ஏன் மேல இறக்கப்படுற ஆம்பளை எவன் இருக்கான்? நானு ஷூட்டிங் ஆரம்பிட்டா ஃபர்ஸ்ட் ஷாட் ஒண்ணுதான். என்னதான் நீ எப்படி சொல்லுவ? டைரக்டர் நீயா அந்த கிரீஷா? அங்கதான் அவ்வளவு பேர் ஏமாறுறீங்க. ஹலோ ஃபிலிம் ஸ்டார், வெல்கம். ஞாபகம் இருக்கா? டாக்டர் எப்படி மறக்க முடியும்? என்ன ஒரு புது ஜீவனா மாத்திருக்கீங்க, வாழணுங்கிற ஆசையும் கொடுத்திருக்கீங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். ப்ளீஸ் கம். எதுக்காக நீ ஃபிலிம் ஸ்டார் ஆனேன்னு எனக்கு புரியல. சினிமா உலகம்னா எனக்கு ரொம்ப பயம் நர்மதா. பையன் அதுக்கு நடிக்கிறதுக்கு பயப்பட்டா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். புது கருத்தா சொல்றியே. இப்ப நான் புது மனுஷன் இல்லையா? வாழ முடியாத நான் சாவோட எல்லைக்கே போய் புது கருத்துக்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். உன் பழைய வாழ்க்கையின் அனுபவத்தை இப்போவாது சொல்லுவியா? நான் மாட்டேன். இப்ப நான் ஒரு புது ஜீவன். என்னை பத்தி என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. என் எதிரில அப்பாவே வந்தா கூட நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். யூ ஹேவ் யுவர் ஓன் ரீசன்ஸ். பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் கொடுத்த இந்த உருவத்துல வில்லி வேஷம் மட்டும் போடாத. என்ன, உனக்காக ஒரு தவமே செஞ்சிருக்கேன். நான் உருவாக்கின அழகு தவறா பயன்படக்கூடாதுன்னு சொல்றதுல தப்பில்லையே. அப்படின்னா டாக்டர், நீ கௌதமியா இருக்கணும். கௌதமியா? ஆமா. கௌதமிங்கிற பொண்ணை பத்தி எனக்கு அமெரிக்காவுக்கு எழுதின லெட்டர்ல வர்ணிச்சு எழுதிருக்காங்க எங்க அம்மா. அவங்க உங்க அம்மாவா டாக்டர்? ஆமா, அம்மா என்ன ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. கௌதமி என்ன அவளை எனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ பொறுத்து முல்லன்னு எழுதிட்டாங்க. நான் அமெரிக்காவில இருந்து வரத்துக்குள்ள இறந்துட்டாங்க. ஐம் சாரி. எதுக்கு? போனவங்க எல்லாம் புண்ணியம் செய்தவங்க, இருக்கிறவங்க போனவங்களோட ஞாபக சின்னங்க. கௌதமி யாருங்கிற விவரம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அம்மா அதை பத்தி ஒண்ணுமே எழுதல. அம்மா நினைச்சது நடக்காததால எனக்கும் கல்யாணத்துல ஆர்வம் போயிடுச்சு. இப்ப நான் பிரம்மச்சாரியாவே வாழறேன். நான் வரேன் டாக்டர். எனக்கு உருவத்தை, ஆர்வத்தை, நம்பிக்கைய, புது வாழ்க்கையை தந்து மறுபிறவி கொடுத்த படைப்பாளி நீங்க. பிரம்மாவுக்கு கோவில் இல்லைங்கிறாங்க. இந்த பிரம்மாவுக்கு மட்டும் என் இதயத்துல கோவில் உண்டு. நான் வரேன். லெஃப்ட் லெஃப்ட். That's good. Okay. இப்போ ரிஹர்சல் பண்ணலாமா?
நீ இப்ப என்னையே பார்த்து டயலாக் சொல்லணும். என்ன டைலாக்? முதல்ல இதை பத்தி சொல்லலையே. சொல்றது என்னமா, யூ கேன் சே எனிதிங். நமது மாடர்ன் ஸ்கூல் இம்ப்ரோவைசேஷன். சந்தர்ப்பத்துக்கு தக்க டயலாக் எதுவானாலும் ஆர்டிஸ்டுக்கு தோன்ற மாதிரி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உனக்கு புருஷன் நினைச்சுக்க. நினைச்சுக்கிறதா? நினைச்சுக்க, நீ மனைவி. நிஜம்தானா? ஓ, நிஜம்தான் வச்சுக்க. அப்போ நாம புருஷ மனைவி. கிளேவர், யூ ஆர் ரைட். சி, புருஷ மனைவிக்கு நடுவில் எது மாதிரி டயலாக் இருக்குமோ, ஏதாவது சினிமா டயலாக் பரவாயில்ல. ஒன் மூமெண்ட். கொஞ்சம் இப்படி முந்தானைய மூடி மூடாம இருந்தா தான் அழகு. இப்ப சொல்லு. நீ புருஷனா எனக்கு? நீ உண்மையில ஆம்பளதானா? மனுஷனா நீ? கொலைக்கார பாவி. நான் செந்திர கண்ணீரை ருசி பார்த்த மனுஷன் மிருகம் நீ. நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சேன்ல? இல்ல, உன்னை பழி வாங்கணும்னு தான் அந்த ஆண்டவனை உயிரோட வச்சிருக்கா. ஏன் நீ என்ன கொலை பண்ண? நேர்மந்தக்கமா கொலை பண்ண? உன்னை நான் கொலை பண்ண தப்பா? உனக்கு அழகான பொண்டாட்டி வேணும்ல? உன் அழகு எப்பாவது கண்ணாடியில பாத்துட்டியா? உனக்கு ஆட்சியோட பொண்டாட்டி வேணும்ல? அத்தனை ரோஷம் கெட்டு பொம்பளை பணத்துல வாழமாடா. என்ன கொலை பண்ணி பெருமனுஷன் ஆயிடுவியா? கொல்ல விட மாட்டேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நோகடிச்சு சாகடிக்க போறேன். உன்னை ஒரே அடியா கொலை பண்ணிட்டா என் வெறி தீராது, ஆற்றல் அடங்காது. என்ன சமயக்கட்டுல கேஸ் பிடிங்க துடிக்க வச்சு கொல்லல, உன் லைஃபையே நெருப்ப வச்சு பொசிக்க சாம்பலாக்க போறேன். அப்படி ஒரு நாள் ரொம்ப தூரத்துல இல்ல மோகன். கிரீஷ், பேசாம இருக்கீங்க? டயலாக் எமோஷனல் இல்லையா? டயலாக் இது எந்த சினிமால? மணமகள் வாழ்க. அந்த படம் நீங்க பாக்கல? அது என்ன சினிமா? பேர் கூட கேட்டது இல்லையே. கிளாஸ் சினிமா நீ அதிகமா பாக்குற போல இருக்கு. அதெல்லாம் சரியா ஓடாது. நமது மாஸ் ஆணும் பெண்ணும் இப்படி மோதிக்கிறதெல்லாம் இருக்காது. லவ், பிரேம. பிரேமன்னா என்ன? எனக்கு தெரியாது. நான் உனக்கு கத்து கொடுக்குறேன். பிரேமிக்கு டியூஷன் எனக்கு? ஆமா. அதுக்கு நான் உங்களை லவ் பண்ணணும்ல? லவ் பண்ணணும். அப்படின்னா நீங்க கூட என்ன லவ் பண்ணுவீங்களா? ஓ, இப்பவே பண்ணவா? முத்தத்துக்கு முகூர்த்தமே வேண்டாங்கிறீங்களா? சரி, நாளைக்கு பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு செய்யறேன். அப்போ கொடுக்கலாம்ல? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். பாய். She'll be coming. Hi. Hi. Happy birthday. Thank you. Oh, thank you, thank you. Girish. Happy birthday, Girish. Hello. Hello. Welcome, Narmada. Welcome. Most welcome. Many, many happy returns of the day. Oh, thank you very much. Please come in. My heartiest welcome. Sir, உங்களுக்கு phone. Excuse me. Hi, Jamuna. ஜமுனா, என்னமோ ஃப்ரெண்டா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. டைரக்டருக்கு வேண்டியவங்கள எனக்கும் ஃப்ரெண்டு தானே. ஏன் நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா பிறந்த நாள் யாருக்கோ அவங்க தான் கேக் வெட்டுறது பழக்கம். ஆனா நான் யாருக்காக பிறந்தேனோ அவங்க கையால கேக் வெட்ட வச்சு புது பழக்கத்தை உண்டாக்கணும்னு ஆசைப்படுறேன். திரைப்பட நட்சத்திரங்கள்ல கனவு கன்னியா விளங்க போற குமாரி நர்மதாவை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்த நான் பிறந்திருக்கேன். அந்த முறையில நர்மதாவை என் சார்பில் கேக் வெட்டணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி நான் கேட்டுக்கிறேன்.
கிரீஷ். ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ. வாட் டியர், பார்ட்டில இருந்து ஏன் இங்க வந்துட்ட? என்னது, கைக்கு என்னமாச்சு? சுட்டுடுச்சு. எப்படி? பார்ட்டில நீங்க பெரியம்மா என் கையில முத்தம் கொடுத்தீங்களா, அப்ப உங்க பொண்டாட்டி வேற பொறாம கண்ணால என்ன பார்த்தே சுட்டுட்டா. எப்படி கொப்பளிச்சு போயிடுச்சு பாருங்க. அவ ஏன் அப்படி பார்க்கணும்? அப்பா மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாதீங்க. அந்த பார்வையை நினைச்சு அழறதா, இந்த சுகத்தை அனுபவிக்கிறதா? இதுல என்ன இருக்கு டியர்? முத்தத்துக்கே நீ இப்படி அசந்து போயிட்டா எப்படி? காதல்ல இதான் முதல் பாடம். என்னமோ போங்க, எனக்கு உங்க வைஃப் பார்வை நினைச்சாலே பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் அவளை கவனிச்சுக்கிறேன். நெருப்புக்கு நெருப்பு தான் மருந்து. குட் நைட், டேக் ரெஸ்ட். ஏன் இஷ்டம்? எனக்கு இஷ்டமானவங்களே, எனக்கு இஷ்டமானப்போ, எனக்கு இஷ்டமான இடத்துல இஷ்டப்படுற அளவுக்கு முத்தம் கொடுப்பேன். அது ஏன் இஷ்டம்? கலாட்டா பண்ற உரிமையை உனக்கு யார் கொடுத்தாங்க? எவன் கொடுக்கணும்? கட்டின பொண்டாட்டி எனக்கு ரைட் இருக்கு. அவ என்ன உறவு உங்க பக்கத்துல வந்து நின்னு கெஸ்ட் ரிசீவ் பண்றதுக்கு? அவ யாருங்க உங்க பிறந்தநாள் கேட்க விட்ட? வாய மூடு. ஆமா, நீ யாரடி அவளை யாருன்னு கேக்குறதுக்கு? இன்னைக்கு அவ என் பக்கத்துல வந்து நின்னா, நாளைக்கு அவளை என் பக்கத்துல வந்து படுப்பா. ஏன் தடுத்துருவியா நீ? தொலைச்சிடுவேன். இப்பவே போய் அவ உயிரை எடுத்துறேன். ஜமுனா, உயிரை எடுக்கிறது உன் வேலை இல்ல. கலாட்டா செஞ்ச நானே பினிஷ் பண்ணிடுவேன். பொண்டாட்டி பொண்டாட்டின்னு நீயே புலம்பிக்கிறியே. என் டேஸ்டுக்கு இடைஞ்சல் பண்ற பொண்டாட்டிய நான் விடவே மாட்டேன். கௌதமிக்கு வந்த கதி தான் உனக்கும் வரப்போகுது. அவளை கோதாவரியில கொன்ன. என்ன கௌதமி செத்துட்டாளா? பிறந்த வீட்டுல விட்டு வந்தேன்ல, கௌதமிக்கு கோதாவரி பிறந்த வீடு. அதான் கோதாவரியில தள்ளி தலை முழுகிட்டேன். கால் தவறி விழுந்துட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். வீட்டுல இருந்தவ 2 நாளா போன இடம் தெரியலன்னா நீங்க எல்லாம் இங்க எதுக்கு இருக்கீங்க? Damn it. இன்னும் ஒரு வாரத்துல ஷூட்டிங், பிரிப்பரேஷன் கூட முடியல. What the hell do you think? சார், மேடம் வந்துட்டாங்க. நர்மதா டியர், ஏன் இப்படி இருக்க? எங்க போயிருந்த? என் சாதத்துக்கு. சேச்சே, அது இல்ல டியர், சொல்லாம போயிட்டேன்னு கவலைப்படுவேன்ல. ஏன் ரொம்ப பயந்து போயிட்டீங்களா? பயப்படலமா, என் உயிருக்கு உயிர் நீ. உன்னை பார்க்காம இருந்தா என் உயிர் போயிடாது. நான் விட்டுடுவேனா? உங்க உயிர் என்னது, எனக்கு தான் வேணும். தேங்க்யூ டியர். அந்த பேய் போன் மேல போன் பண்ணுது, என்னன்னு போய் பார்த்து வந்துடுறேன். முதல்ல அதை எனக்கு சொல்லு. என்ன செஞ்சா உனக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சாகணும். நீ அவளும் பெருச்சாளிங்க மாதிரி பிறந்தீங்களா? சொல்லு. வாய்மொழி போடி. எனக்கு தெரியணும். அவளா நானா? ரெண்டுல ஒருத்தி போயிடணும். ஏண்டி போகணும்? ஆமா, நர்மதா கிட்ட நான் போயிட்டு வரேன். சரியா? நர்மதா என் உயிர், நீ என் உயிரை உறிஞ்சிற பேய். கிரீஷ், விடுடி. முடியாது. விட போறியா இல்லையா? விடுடி. நானு பேய், அவ பேய். உயிரை எடுக்கிறேன்டி.
நர்மதா ஒன்னு கதவை தர உன்னை கொன்னுடுறேன். கதவை தர. நர்மதா நீதானாடி நர்மதா? ஆமா நான் தான். உன்னை கொன்னுடுவேன். உன்னை கொல்ல தாண்டி வந்திருக்க பிசாச. குடிச்சிட்டு வந்திருக்கேன். அது உனக்கு அனாவசியம். இப்போ ஒரு ரத்தம் குடிக்க போற. எனக்கும் என் கிரீஷுக்கும் குறுக்க வரையடி நீ. நான் உனக்கு குறுக்க வந்திருக்கேனா? ஆமா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்கு வர்றதே மறந்துட்டான் கிரீஷ். உன்னை கும்பிடுற, இங்க இருந்து போயிடு. இந்த நிமிஷமே இந்த வீட்டுல இருந்து இந்த ஊர்ல இருந்து எங்கேயாவது போய் தொலைஞ்சிடு. இல்லாம போனா செத்துடுவ, ஜாக்கிரதை. கிரீஷ் என்ன கொல்றதுக்கு முன்னே நான் உன்னை கொன்னுட வேண்டி. இங்க இருந்து போயிடு. போயா இல்லையா? ஆமா, நான் கௌதமியோட ஆவி. என்ன மன்னிச்சிடு. இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்ல. கிரீஷனா எனக்கு ஒரே பைத்தியம். அதான் என் பலகீனம். அவன் பிரியத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ரகசியத்தை சொன்னேன், அவ்வளவுதான். சாந்தம்மா உனக்கு உயிர் எழுதி வச்சிருக்கிறது எனக்கு தற்செயல தெரிஞ்சது. அத கிரீஷ் கிட்ட சொல்லி உனக்கு கல்யாணம் செஞ்சுக்க சொன்னேன். உன்னால ஆஸ்தி, என்னால சுகம் கிடைக்கும்னு அவனை தூண்டி விட்டேன். ஆனா உயிரை எடுக்கணும்னு மட்டும் நான் சொல்லல கௌதமி. உன்னை பிறந்த வீட்டுல விட்டுட்டு வந்தேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். சமீபத்துலதான் கொலை பண்ணேன்னு வாய் தவறி சொல்லிட்டான். உனக்காக நான் குமுறி அழுது. நான் உனக்கு விரோதி இல்ல. என்ன விட்டுடு, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. என்ன ஒண்ணும் செய்யாது. கௌதமி, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. என்ன கொன்னுடாத. இங்க எதுக்கு இப்ப வந்த? கிரீஷ், மெதுவா பேசு. இந்த வீட்டுல பேய் இருக்கு, கௌதமி பேய். என்ன உளற நீ? நிஜமா, உண்மையில ஆனே. ராத்திரி கண்ணால பார்த்தேன். என்ன பயமுறுத்தினா கௌதமி. போடாத, குடிச்சிருக்க, ஏதோ பிரமை, அப்படித்தான் தெரிஞ்சிருக்கும். நர்மதா கிட்ட ஏதாவது உளறனி? இல்ல, நான் ஒண்ணும் சொல்லல, எனக்கு எதுவும் தெரியாது. குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். என்ன இது பேய்ன்னு பேசிட்டு இருக்கீங்க? பேயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. தப்புங்க, பொண்டாட்டி பேய்ன்னு சொல்லக்கூடாது. ஆமா, ராத்திரி தான் சண்டை போட்டீங்களா? புருஷன் பொண்டாட்டி சண்டை போடலன்னா எப்படி? பாவம், ராத்திரி அவ ரொம்ப பயந்து போய் இங்க வந்து படுத்துக்கிட்டுமான்னு கேட்டா. சரி, படுத்துக்கே. என்ன அதானே, இல்ல வேற ஏதாவது நியூசன்ஸ் பண்ணாளா? பொம்பளை என்ன நியூசன்ஸ் பண்ண போறாங்க? ஆனா அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாராவது டாக்டர் காட்டுறது தானே. ஏண்டி, எனக்கு என்ன உடம்பு? எனக்கு என்ன பைத்தியம் நினைச்சிட்டியா? என்ன இன்னைக்கு அப்படி செஞ்சதே நீ தாண்டி ராட்சசி. கிரீஷுக்கு இறக்கமான சுபாவம். எந்த பொம்பளை மேலையும் கை வைக்கிறதுக்கே யோசனை பண்ணக்கூடிய மென்மையான மனசு அவருக்கு. வீணா அவர் கோவத்தை தூண்டி விட்டு ஏன் அடி வாங்குற நீ?
அவர் கூட பேசாம போ. தேங்க்யூ நர்மதா, என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டது நீ ஒருத்திதான். வா போலாம். பண்ணு, வெட்டி பேச்சு பேசுற நீ சுட்டு போட்டாலும் டைரக்டர் ஆக மாட்டேன். சரிதான் போடு. என்னை பத்தி உனக்கு இப்பதான் தெரிஞ்சது, எனக்கு எப்பவோ தெரியும். கர்ப்பத்தை பார்த்து கேமரா, கேமராவை பார்த்து கர்ப்பம், கர்ப்பத்தை பார்த்து கேமரா, கேமரா பார்த்து கர்ப்பம். நர்மதா என்னாச்சு? பாடா வந்துட்டீங்களா? கிரீஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராத்திரி நான் பேய பார்த்தேன். ஏதோ கௌதமியோட ஆவியா. ஆவியா? பாத்தியா? ஆமா, என்னென்னமோ சாபம்லாம் கொடுத்துச்சு. என்ன அடியோட அழிச்சிருவேன்னு சபதம் பண்ணிருக்கு. என்ன மன்னிச்சிருங்க கிரீஷ், எனக்கு சினிமால வேண்டாம். நான் எங்கேயாவது போயிடுறேன். இந்த தொலைல என்னால இருக்க முடியாது. மை காட், உங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவ்வளவு படிச்சிருந்தோம் இன்னும் பேய் பிசாசுங்கிறீங்களே. எங்க இருக்க முடியலன்னா என் வீட்டுக்கு வா. என் ரூம்ல என்கிட்ட பயம் இல்லாம இருக்கலாம். அது எப்படி? அங்க ஜமுனா அது ஒரு மூலையில படுத்திருக்கோம். சேச்சே, கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது நான் அங்க வந்தா 10 பேர் தப்பா பேசுவாங்க. வேண்டாம் கிரீஷ், நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். அவசியம் இல்ல நர்மதா, என் வழிக்கு குறுக்க நிக்கிற பொண்டாட்டி எனக்கு வேணாம். ஜமுனா தானே நமக்கு ப்ராப்ளம். குறுக்க வராம செஞ்சிடுறேன். பொழுது விடிஞ்சா ஜமுனா இருக்க மாட்டா, அவ அடையாளமே இருக்காது. வரேன். ஹலோ ஜமுனா. ஜமுனா, ஜமுனா, ஐம் சாரி ஜமுனா, இப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி. வேற வழி இல்லை, அதனால உன் வழியை நீ பாத்துக்க. என்ன சொல்றேன்? என்னை விட்டு ஒதுங்கி போக சொல்றேன். காரணம் கேட்கக்கூடாது. கிரீஷ், டோன்ட் வரி, நான் அவ்வளவு கெட்டவன் இல்ல. உனக்காக ஒரு 50,000 ஏற்பாடு செய்யறேன். பொண்டாட்டிக்கு வேலை வைக்கிறியா? நான் என்ன தெவடியா வாடா? இல்ல, சதி சாவித்ரி ரபிஷ். கொஞ்ச நாளைக்கு புது வேகம் அனுபவிச்சேன். தட்ஸ் ஆல். நவ் யூ கேன் கோ. You rascal! ஆஸ்திக்காக கௌதமியை கொலை பண்ணிடு. இப்ப நர்மதாவுக்காக என்ன வெளியே போக சொல்றேன்? போன்னு சொல்லிட்டா நான் போயிடுவேன்னு நினைச்சியா? உன்னை நடு வீதிக்கு இழுத்து ஊரெல்லாம் கூட்டி மூஞ்சி மேல காரி துப்புவேன். இனிமே வாழக்கூடாது. உன்னை நான் விட மாட்டேன். டேய், உன்னை நான் கொலை பண்ணிடுறேன். நீ இனிமே இருக்க கூடாது. உன்னை கொன்னுறேன்டா. இனிமே நீ இருக்க கூடாது. இது ஒண்ணு செஞ்சிடாத. இது ஒண்ணு செஞ்சிடாத கிரீஷ். நர்மதா, வாங்க டாக்டர். இன்னைக்கு உன் கூட சண்டை போட வந்திருக்கேன். நான் தோல்விக்கு தயாரா இருக்கேன். தோல்விக்கு தயாரா இருக்கிறவங்க கிட்ட மோதனா தில் இருக்குமா சொல்லு? நீங்க ஜெயிக்கணும்னு என் ஆசை. தேங்க்யூ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கல்யாணம் செய்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. செஞ்சுக்கோங்க டாக்டர். யாரு? என்னையா பண்ணிக்க சொல்றாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியாம சொல்றாங்க.
கல்யாணங்கிறது சிலந்தி வலை. அதுல மாட்டிக்கிட்டவங்க வெளியில வரதுக்கும் வெளியில இருக்கிறவங்க வந்து மாட்டிக்கிறதுக்கும் ரொம்ப அவசரப்படுறாங்க. இப்படி ஒரு ஐடியாவை சொல்லி நர்மதா, பி சீரியஸ். உனக்கு என்ன குறைச்சல்? நான் கன்னி பொண்ணு இல்ல நர்மதா, எனக்கு நீதான் வேணும். அந்த ஆண்டவனே வந்து இந்த சிறு புள்ள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அதை விட என்ன அதிர்ஷ்டம் இருக்கு? நான் அந்த புல்லு கூட இல்ல டாக்டர், காஞ்சு போன வைக்க. எனக்கு தேவை இந்த விளக்கம் இல்ல, உன் பதில். இது விளக்கம் இல்ல டாக்டர், பிரச்சனை. எத்தனையோ நாளா என் மனசுக்குள்ள குமரி இருக்கிற பிரச்சனை. என்ன, அந்த கௌதமி நீதானா? ஆமா டாக்டர், அதே கௌதமி தான். நர்மதாவா இருக்கேன். எங்க அம்மா சரியா தெரிஞ்சுக்காத எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டாங்க. இல்ல, இதுல அவங்க செஞ்ச துரோகம் என்ன? தாயா பாசத்தை பொழிஞ்சாங்க, தன்னை போல ஒரு பொண்ணா என்ன மதிச்சாங்க, மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சாங்க. மனுஷ தன்மையோட அவங்க வாழ்ந்தாங்க. ஏன் அதிர்ஷ்டம் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அவன் நல்லவனா பேசணும் டாக்டர். பேசினவ பூசின மஞ்சள் காயறதுக்குள்ள கழுத்தை நிறுத்தி கோதாவரியில போட்டுட்டா டாக்டர். அவன் நடிகை, பெரிய நடிகை. அவனை கொலை பண்ணணும் டாக்டர், கொலை பண்ணணும். கொலை பண்ணி அவனை கொலை பண்ணணும் டாக்டர். நர்மதா, ப்ளீஸ் ப்ளீஸ் நர்மதா, கண்ட்ரோல் யுவர்செல்ஃப், கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் நர்மதா. அவனை கொலை பண்ணணும் டாக்டர். ஆத்திரம் தீர அழணும் டாக்டர், அழணும் டாக்டர். நர்மதா, நர்மதா, என்னாச்சு உனக்கு? நர்மதா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, மறந்து போ. மறந்து போறதா? சர்ஜரி செஞ்சு என் முகத்தை மாத்துனீங்களே நீங்க, என் மனசுக்கு சர்ஜரி செய்ய முடியாதே டாக்டர். உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லட்டா? அக்னி சாட்சியா தாலி கட்டின புருஷன்கிட்டயே காதலியா இன்னும் பச்சையா பேசுறேன், வப்பாட்டியா நடிக்கிறேன். ஆஸ்திக்காக என்ன கொலை பண்ண அவன் இப்ப எனக்காக இன்னொரு பொண்ணையும் கூட கொலை பண்ண போறானா? தெரிஞ்சிட்டு இருக்கிற என் மனசு அவன் ரத்தம் சிந்திராதான் குளிர போகுது. நர்மதா, நீ எவ்வளவு பயங்கரமா மாறிக்கிட்டு இருக்க தெரியுமா? வாழ்க்கைன்னா பகையில நர்மதா, பொறுமை. ஸ்திரீன்னா பொறுமையின் சின்னம் வாங்க. பொறுமை? பூமாதேவி ஆட்டம் பொறுமை. அந்த மாதிரி இருக்கிறதுனால தானே ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆம்பளைங்க கால்ல போட்டு மிதிக்கிறாங்க. டாக்டர், பூமாதேவி கூட தாங்கி தாங்கி தாங்க முடியாம தான் எரிமலையா வெடிக்கிறா. அப்ப நீ சொல்றது என்ன? அவனை கொலை பண்ணுவாங்க. ஓகே, கொலை பண்ணிடு. அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? எதுவும் இல்ல, அமைதி, ஆழ்ந்த அமைதி, பயங்கர அமைதி. சரி, ரத்த தர்ப்பணம் நடக்காம உனக்கு அமைதி ஏற்படாது. நோ, இல்ல நர்மதா, அந்த ஞாபகம் உன்னை எந்த வெறிக்கு ஆளாக்கும்னு நீ சிந்திக்க மாட்டேங்கிற. உன் நன்மையை விரும்புற ஃப்ரெண்டா நான் சொல்றேன். இந்த விஷயத்துல நீங்க மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் கேட்க முடியாது. நீங்க ஏன் சொல்றீங்க? என்ன காப்பாத்தினதுனாலயா? நீங்க இல்லைன்னா வேற யாராவது காப்பாத்திருப்பாங்க, இல்லைன்னா செத்துருப்பேன். நான் அவனை கொலை பண்றதுக்காக தான் போயிட்டு முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஓகே, நீ ரொம்ப கலங்கி போயிருக்க, நான் அப்புறம் வரேன். டேக் ரெஸ்ட். சாரி டாக்டர். நர்மதா. யாரு? நான் தான் கௌதமி. என்னையே கூப்பிட்டேன். எங்க போற? எங்க அப்பா வர்றாரு. யாரப்பா? எங்கப்பா? அவர் உனக்கு அப்பா இல்ல, யக்ஞ சாஸ்திரியோட பொண்ணு நர்மதா இல்ல, கௌதமி. கௌதமி எப்பவோ செத்து போயிட்டா. இல்ல, போகல, இருக்கான்னு சொல்ல போறேன். சுலபமா சொல்லிட்டு நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா? என்ன பொழைக்க வச்சு மறுபடியும் சாகடிக்க போறியா? நான் வரமாட்டேன், மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரவே மாட்டேன். ஏன் வரக்கூடாது? வந்தா என் புருஷன் என்கிட்ட வந்து மறுபடியும் நாடகம் ஆடுவான், நயவஞ்சகமா பேசி நம்ப வச்சு கழுத்தை நெரிச்சு கொள்ளுவான். எத்தனை தடவை சாக சொல்றேன்? அதுக்குதான் நானும் அப்பா கூட ஊருக்கு போயிடலாம்ல. ஏன் போகணும்? நான் போயிட்டேன்னு அழுது மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. நீ போய் நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி அவர் நிம்மதியை கெடுக்க போறியா?
என்ன இப்ப என்ன செய்யணுங்கிற? அப்பாவை பார்த்ததும் அப்படியே போய் அவர் மடியில விழுந்து மனசை விட்டு கதறி அழணும் போல இருக்கு. அப்படி செஞ்சா என் துக்கம் எல்லாம் தீர்ந்து போயிடும். இல்லன்னா எனக்கு தாங்காது. தாங்கித்தான் தீரணும். உன் நெஞ்ச நீ கல்லாக்கிக்கிட்டு தான் ஆகணும். இரக்கத்துக்கு என்னைக்கும் உன் இதயத்துல இடம் கொடுக்க கூடாது. மறந்துரு. நமக்கு வேண்டாம் இரக்கம், பந்தம், பாசம், இந்த உணர்ச்சிகள்லாம் நமக்கு வேண்டாம். உன் மனசுல இருந்து அந்த வார்த்தைகளை தூக்கி எரிஞ்சிரு. ஐயோ, நீ சிந்தர கண்ணீரே உன்னை காட்டி கொடுத்துரும் போல இருக்கு. வேண்டாம் நர்மதா, முதல்ல உன் கண்ணீரை தொட. மனசுக்குள்ள நீ அழு நர்மதா, ஆனா கண்ணை மட்டும் எப்பவும் காய போட்டு வை. என் விருப்பம் நிறைவேறதுக்கும் கடைசி காலத்துல கவலை இல்லாம அப்பா வாழறதுக்கும் இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நீ நர்மதாவா தான் இருக்கணும். போ, திரும்பி போ. போயிடு நர்மதா. கௌதமி போய் 1 வருஷம் ஆயிடுத்து. வருஷாப்திகத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்தேன். ஞாபகப்படுத்தணுமா? அந்த இழவெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டு மனசை வேதனைப்படுத்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதுக்கு டைம் கூட கிடையாது. அதென்ன மாப்பிள, செத்து போன சம்சாரத்துக்கு கர்மா செய்யறது அது ஒண்ணும் தேவையில்லை. என் கர்மாவை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை கட்டிக்கிட்ட பாவத்துல என் வாழ்க்கையை சுகம் இல்லாம போச்சு. மறுபடி இனிமே நீங்க வந்து அதை ஞாபகப்படுத்தி என் பிராணனை வாங்காதீங்க. Cheers. அந்த அளவுக்கு என் பொண்ணு என்ன செஞ்சா மாப்பிள? என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியும், செத்த அவளுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? சொன்னா வீண் வம்பு வரும்னு சொல்லாமே இருந்துட்டேன். அன்னைக்கு கௌதமி என்னையே கொலை பண்ண ட்ரை பண்ணா. அதான் கால் தவறி கோதாவரியில என் பொண்ணா அப்படி செஞ்சா? அதுக்கு பைத்தியம்னு முதல்லயே எனக்கு சொல்லணும்ல, சொல்லல. ஐயோ, அந்த அர்த்தராத்திரியில கோதாவரியை பார்த்து அந்த பிசாசுக்கு என்ன வெறி பிடிச்சதோ என் மென்னிய திருக வந்துட்டேன். ஏதோ பகவான் தயவுல இப்படி பழிச்சு வந்துட்டேன். இப்போ அது பேய என்ன பிடிங்கி திங்குது. அதுக்கு எது செஞ்சாலும் சேராது. காக்காவும் கழுகும் திங்க வேண்டியதுதான். போங்க போங்க, மறுபடியும் இந்த பக்கமே வராதீங்க. Get out and get lost. அவர் யாரு கிரீஷ்? யாரோ தானம் கேட்க வந்தார். தானம் கேட்கவா? என்னமோ கர்மம் செத்து பண்ண பொண்டாட்டின்னு சொன்னாப்ல இருந்தது. ஒன்னும் கேட்காத டியர், அது ஒரு பயங்கர கதை. கதையா? ஜமுனாக்கு முன்னால ஒரு வைஃப் இருந்தாங்களா? இருந்தா. 10 நாள் தான் இருந்தா. உயிரை வாங்கிக்கிட்டு இருந்தா. அப்படியா? பட்டிக்காட்டு பொண்ணுங்க நல்ல மரியாதையா இருப்பான்ல சொல்லுவாங்க. ஆனா அந்த கௌதமி ஒரு காரியவாதி. என் பின்னாலேயே சுத்தி வந்து என்ன கிறங்க வச்சு தேவையை தீர்த்துக்கிட்டு அது முடிஞ்ச அப்புறம் தாலிய கற்றியா இல்லையான்னு கழுத்து மேலே உட்காந்துட்டா. அவங்க அழகா இருப்பாங்களா? அழகா? ஐயோ கர்மம், அவளை பார்த்தா எனக்கு வாந்தி வரும். அவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளை சொப்பனத்துல பொம்பளை கண்டாலும் பயந்து போய் நடுமா தெரியுமா? நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவளோட வாழ்ந்த 10 நாள் வாழ்க்கையில மனசுல ஒரு நாட்டம் ஸ்டாருங்க முகத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு கடமைய செஞ்சனே தவிர அந்த கௌதமி முகத்தை பார்த்தா காட் கொன்னுடலான்னு தோணும். கொலை பண்ணிட்டீங்களா? ஆமா. எனக்கு இறக்க குணம் நர்மதா. அநியாயமா ஒரு பொண்ணு மேல எப்படி கை வைப்பேன் சொல்லு? ஏதோ ஆயிடுச்சு. அஸ்மதோ துஹிதாம் சேவக்ஷசகோத்ராம் கௌதமாம் பம்மதாம் வசுரூபாம் ஸ்வதானமஸ்தப்பஜாமி ஸ்வதானமஸ்தப்பஜாமி ஸ்வதானமஸ்தப்பஜாமி.
சங்கல்பானந்தரம் பிராச்சீனாவேதே. நீங்க பூணுல இடம் போட்டுங்கோ. வாழ்க்கையே இடமாக போயிடுது. दुहितः गोत्रायि गोत्रायि गायि वसुरूपी इदन्ते अर्घ्यम् भूर्भुवस्वरोमित्यग्निं प्रतिष्ठाप्य भूर्भुवस्वरो यज्ञेश्वरं जायामि यज्ञेश्वरमावाहयामि ओम भूर्भुवस्व स्वाहा अजाश्च उद्घात वाचस्पते हृद्विधेनामन्ने विदेस्त्वमस्माकन्नाम वाचस्पति सोममपादे मादैर्यस्मन्मनुष्यः யாரும்மா நீ? என் பேரு நர்மதா, கௌதமியோட ஃப்ரெண்டு. கௌதமி போயிட்டான்னு தெரிஞ்சது. இன்னைக்கு வருஷாப்தீகம்னு சொன்னாங்க, பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். யாருது? பைத்தியம்மா, கௌதமி கிட்ட அவ்வளவு பாசம் அவனுக்கு. அசப்பல பார்த்தா நீ அவள மாதிரியே இருக்கேன்னு நினைக்கிறான் போல. பைத்தியத்துக்கும் பாசம் இருக்கு. டேய் போடா போடான்னா. கௌதமினா உங்களுக்கு ரொம்ப பிரியமா? ஆமாம்மா, மனசு உடைஞ்சு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கு. வாமா. भूर्भुवस्वरोमित्यग्निं प्रतिष्ठाप्य भूर्भुवस्वरो यज्ञेश्वरं जायामि यज्ञेश्वरमावाहयामि கௌதமியோட ஸ்நேகிதி வந்திருக்கா? வாசஸ்பதே ஹிருத்விதேனாமன்மே விதேஸ்வமஸ்மாகந்தாப வாசஸ்பதே கௌதமிக்கு பிண்டம் போடுற அவ்வளவு பாவினா? மனசை தேத்திக்கங்க. மனசு தேத்திக்கிறேம்மா. வேற என்ன செய்ய? தீர்காயுசா வாழணும்னு வாழ்த்துட்டு இருந்தேன். அல்பாயுசிலே அவ போயிட்டா. அவ மேல உள்ள பாசத்தை எல்லாம் மனசுக்குள்ளேயே. சுவாமி, இந்த பிரதானம் பண்ணுங்க. சாஸ்திரிகளே, இடம் பண்ணுங்க. அந்த தர்பையை தொட்டுண்டு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க. அஸ்மது துஹிதः ஸ்ரீவத்சசகோத்ரி கௌதமீதாயி வசுரூபி ये चत्वामनो अयं पिण्डः तस्मै ते स्वधानं गयायां दत्तमस्तु. அம்மா கௌதமி, இந்த கையாலே சாதம் ஊட்டினே, இதே கையாலேயே பிட்ட போடுறேம்மா. அம்மா கௌதமி, உன்னை எப்படியெல்லாம் பேசினான் தெரியுமா? உன்னை பேயின்னு சொன்னான். இல்லடா, என் பொண்ணு தேவதே, என் பொண்ணு தேவதேன்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா.
உன் பிண்டத்தை காக்கா கூட தொடாதுங்கிறான். சபிக்கிறான். தரித்திரம் முடிச்சவன். நேரே அந்த பித்ரு தேவதைகளே இறங்கி வந்து வாங்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா அம்மா கோதாவரி, உனக்கு தெரியுமே கௌதமியை பத்தி. உனக்கு தெரியாது? என் கௌதமியை உங்ககிட்ட வளர்ந்த பொண்ணு. அவன்தான் நீ அவனை சாகடிக்க பார்த்தேன்னு சொன்னான். அவன்தான் நீ அவனை சாகடிக்க பார்த்தேன்னு சொன்னான். என் கௌதமி சாகல. என் கௌதமி சாகவே இல்லை. அம்மா கௌதமி, நீ நிஜமாவே பேயா மாறி அந்த அயோக்கியனை பிடிச்சு ரத்தத்தை குடிச்சு 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 கொல்லணும்மா. அவனுக்கு பிண்டா ஏன் கையால போடணும். அவனுக்கு பிண்டா ஏன் கையால போடணும். அவனுக்கு பிண்டா. அம்மா அப்பா அப்பா अस्मत् पितृ तव प्राणानां सुखोत्क्रमण सिद्ध्यर्थं श्री तुलसी पादोदकं पावनम्. முடிவென்ன
பெண் புலி என எழ வேண்டும் வழி ஏதும் இல்லை. வெல்கம். வா நர்மதா, இனிமே நமக்கு ஜமுனா கூட இடைஞ்சல் இல்லை. நாம் இருவர் நோ டிஸ்டர்பன்ஸ். நீ மறந்து கூட போயிருக்குமே. கௌதமின்னு ஒரு ஏமாளி பொண்ணு இருந்தாளே, இன்னும் நீ உயிரோட இல்ல? நான் உயிரோட இல்ல, செத்து போயிட்டேன். நீதான் கொலை பண்ணிய. என்ன? கௌதமி தான் நர்மதாவா? வேதவதி எரிஞ்சு சாம்பலா போய் ராவணேஸ்வரனை பழிவாங்க மறுபடியும் சீதையா பிறக்கலையா? அது மாதிரி கௌதமி ஜலசமாதியாயி நர்மதாவா வந்திருக்கேன் உன்னை கொல்ல. என்னது? ரிவால்வர். ஆனா இதுல புல்லட்ஸ் இல்ல. நான் பட்ட வேதனையும் விட்ட கண்ணீரும் இதுல நிரம்பி இருக்கு. இன்னையோட உன் நாடகத்துக்கு தெர போட்டு மங்களம் பாட போறேன். நீ என்ன கொலை பண்ணுவியா? இம்பாசிபிள், இம்பாசிபிள். காலங்காலமா நம்ம பாரத பண்பாடு தந்திருக்கிற பத்தினி தன்மை உங்க பெண் இனத்துக்கு நாடி நரம்புலயே கலந்து போயிருக்கு. புருஷன் செத்து போனா அவன் போன வழியிலேயே உடன்கட்டை ஏற மூட பழக்க வழக்கம் எல்லாம் இங்க ஒரு காலத்துல இருந்தது. அது போய் ஒரு மனைவி புருஷனை கொல்றது வாட் ஏ ஜோக் நர்மா. ஆஹா, கௌதமி, டேய், இந்த மாங்கல்யத்தை உரிமையா வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன அடிமையாக்க பாக்குறேல? நீ கட்டின இந்த மாங்கல்யத்தோட புனித தன்மை எப்போ போயிடுச்சு? தாலி கட்டின மனைவியை நீ கொலை பண்ணின. புருஷனா நீ கட்டின தாலிய நான் அறுத்து போட்டுட்டேன். இப்ப சொல்லு, நமக்குள்ள சம்பந்தம் எப்படி இருந்தது? ஒரு ராட்சசனுக்கும் மனுஷிக்கும் உள்ள சம்பந்தம், ஒரு வேடனுக்கும் புறாவுக்கும் உள்ள சம்பந்தம், ஒரு புலிக்கும் மானுக்கும் உள்ள சம்பந்தம். அதுக்கு நீதி கேட்டு இப்ப இந்த மான் இந்த புலிய விரட்டி விரட்டி கொல்ல போகுது. நான் இப்ப சொல்றது காலங்காலமா வர ஆம்பளைங்க அகம்பாவம். நான் சொல்றது வரதட்சணைக்காக பொண்டாட்டியை கொல்ற நயவஞ்சகர்களை.
நான் சொல்றது சாஸ்திரத்தை சாட்சி காட்டி பெண்களை வதைக்கிற கொடிய சம்பிரதாயங்களை. பெண்களை நடத்தும் முறையில் இன்று நாடு போகும் போக்கு. வீட்டுக்கு ஒரு கௌதமியை உருவாக்கினாலும் உருவாக்கலாம். அந்த நிலை வேண்டுமா? சிந்தியுங்கள்.